வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் விசிக துணை பொதுச் செயலர் எம்எல்ஏ திரு ஆலூர் ஷானவாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 5 ஆண்டு கால எம்எல்ஏ பதவி உங்களுக்கு ஒரு மனநிறைவை தந்துச்சா? தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடிஞ்சதா? மிகுந்த மனநிறைவோடு இருக்கிறேன். ஏன்னா இந்த பொறுப்புக்கு வந்ததும் சரி, மக்கள் நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதும் சரி, இரண்டுமே மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். மக்களும் இவர் ஏதாவது பண்ணுவார், நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தேர்ந்தெடுத்தாங்க. சட்டமன்றத்திற்கு ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் முழுமையாக பங்கேற்றவன் என்கிற நிறைவு எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் என்டிஏ அதிமுக கூட்டணி ஒரு முழு வடிவத்திற்கு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் திமுக கூட்டணி இதுவரைக்கும் ஒரு முழு வடிவத்துக்கு வரலைங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. குறிப்பாக காங்கிரஸ்னால மற்ற கூட்டணி கட்சிகள் காக்க வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. முழு வடிவம்னா எதை சொல்கிறீங்கன்னு தெரியலை. அதிமுக கூட்டணி எங்கே முழு வடிவம் பெற்றிருக்கு? முதல்ல வெளியில் தினகரன் இருந்தார், இப்போ உள்ளே வந்திருக்காரு. அன்புமணி வெளியில் போனார், திரும்ப உள்ளே வந்துட்டார். யாரால் உள்ளே வந்திருக்காங்க? கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து கூட்டணிக்கு கொண்டு வந்தாரா? எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்களா? ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கிற பாஜக தன்னுடைய அதிகார வலிமையை பயன்படுத்தி அன்புமணியையும் டிடிவி தினகரனையும் பணிய வைத்து கூட்டணியில் மீண்டும் இணைத்திருக்கிறது. அதுதான் அன்புமணி எடப்பாடியை சந்திச்சு தானே கூட்டணி உறுதி. அன்புமணி எடப்பாடிக்காக வந்தாரா, பாஜக வந்தாரா கூட்டணிக்குள்ள? அவருடைய கட்சி நலனுக்காக கூட வந்திருக்கலாம். அவருக்கு சிபிஐ என்கொயரி இருக்கு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு. மோடி ஆட்சிக்கு 3வது முறை பிரதமர் ஆயிட்டார். இதுவரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படவும் இல்லை. அன்புமணி குற்றமற்றவர்னு சொல்லப்படவும் இல்லை, அல்லது குற்றவாளின்னு சொல்லப்படவும் இல்லை. அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? ஒன்று குற்றவாளின்னு சொல்லுங்கள், அல்லது குற்றமற்றவர்னு சொல்லுங்கள். ஏன் அதை அப்படி கையில் வச்சுருக்கீங்க? ஏன்னா அது கையில் வச்சுருந்தா தான் பாஜக தான் நினைக்கிறத செய்ய முடியும். அன்புமணி இந்த 10 ஆண்டுகளில் என்னைக்காவது பாஜக எதிர்நிலைப்பாட்டை எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஏன் எடுக்க முடியல? பாஜக எதிர்நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட அரசியல் தேவை எதுவும் இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பாமக முன்வைக்கிற அத்தனை விஷயங்கள்லையும் முரண்பாடுடைய கட்சி பிஜேபி. அப்போ எது உடன்பட வைக்கிது? அந்த ஒரு கேஸ் தானே, அந்த ஒரு வழக்கு தானே. அதே தான் டிடிவி தினகரனுக்கும் பொருந்தும். டிடிவி தினகரன் தூக்கில் வேணா போடுங்கன்னாரு எடப்பாடியோட சேர்ந்தா. ஒரு தாய் பிள்ளைகள் அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இவங்களெல்லாம் ஆளாக்கிய, இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்த சசிகலா அம்மையார் தானே அந்த தாயாக இருக்க முடியும். ஒரு தாய்னா யார்? ஜெயலலிதாவை சொல்கிறாரு. அப்போ இவங்க இல்லையா? இல்லை, டிடிவி தினகரன் அப்படி சொல்கிறார். ஜெயலலிதாவால் டிடிவி தினகரன் அடையாளப்பட்டாரா? சசிகலாவை வைத்து அடையாளப்பட்டாரா? சசிகலா அவர்கள் வழியாகத்தான் அந்த தொடர்பு. அந்த அம்மா இன்னைக்கு எங்கே இருக்காங்க? அந்த தாயை நீங்கள் நடுரோட்டில் விட்டுருக்கீங்க. அந்த தாயை கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கீங்க. எடப்பாடி முதலமைச்சரானதற்கு யார் காரணம்? ஜெயலலிதா அம்மா காரணமா, சசிகலா அம்மா காரணமா? ஒரு தாய்ன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு தாய் மறைஞ்சிட்டாங்க, உயிரோட ஒரு தாய் இருக்காங்கல்ல, அந்த தாய் எங்கே வச்சுருக்கீங்க? அப்படின்னா நீங்கள் அதுதான் உங்கள் நோக்கம்னா, எல்லோரும் ஒன்றுபடுறதா நோக்கம்னா, அதிமுக ஆட்சி மீண்டும் வர்றதா நோக்கம்னா, முக்கியமான உங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்த, உங்களையெல்லாம் அரவணைச்ச, அதற்காக சிறைக்கு போய் 4 வருஷம் சிறையில் இருந்த சசிகலா அம்மையாரெல்லாம் நீங்கள் இன்றைக்கி போற்றணும். அவங்க தலைமையின்களெல்லாம் மீண்டும் அணி திரளணும். சரி, இன்னொரு பிள்ளை ஓபிஎஸ் என்னை சேர்த்துக்கன்னு அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவரையும் விட்டீங்க. அப்போ இது எல்லாமே அரசியல் காய் நகர்த்தல்கள். பிஜேபி நினைக்கிறது நடக்குது, அவ்வளோதான். பாஜக தான் வழி நடத்துது அப்படின்னா, பாஜகவோட டைரக்ஷனில் தான் எல்லாம் நடக்கிறாங்கன்னா, பாஜக ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லணும், கூட்டணியோட தலைவர் அவர் தான் சொல்லணும்? அதாவது தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் அது. இங்கே பாஜக நேரடியாக ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தால் எந்த இடத்தில் வைக்கப்படும் என்பது நம்ம எல்லாரையும் விட பாஜகவுக்கு நல்லா தெரியும். அந்த கட்சிக்கு இங்கே ஏற்பு கிடையாது. அதிமுக வளரணும்னு பாஜக இந்த கூட்டணி அமைக்கலை. அதிமுகவை பயன்படுத்தி கொள்வதற்காக, பாமகவை பயன்படுத்தி கொள்வதற்காக, மற்ற கட்சிகளை டிடிவி தினகரனை பயன்படுத்தி கொள்வதற்காக பாஜக சேருது. இப்போ என்டிஏ அரசுன்னு சொல்கிறாங்க, அதிமுக அரசுன்னு அவங்க சொல்லலை. வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக ஆட்சின்னு எங்கேயாவது பிஜேபி சொல்லியிருக்கா? எங்கேயாவது டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரா? சிவசேனாவோட சேர்ந்தாங்க மராட்டியத்தில், என்டிஏ ஆட்சின்னு தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு? சிவசேனா எங்கே போச்சு, பிஜேபி எங்கே வந்துச்சு? 4 விழுக்காட்டுக்கும் கீழே இருந்த கட்சி பிஜேபி, 40 விழுக்காட்டுக்கு மேலே இருந்த கட்சி அதிமுக. பிஜேபி அதிமுகவோட சேர்ந்துச்சு.
இப்போ பிஜேபியுடைய வாக்கு விழுக்காடு என்ன, அதிமுக வாக்கு விழுக்காடு என்ன சொல்லுங்க? 10 தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு பிஜேபி வந்துச்சா இல்லையா? அப்போ மக்கள் வந்து பாஜகவை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பொருளா? அதிமுகவுடைய அந்த கோர் ஐடியாலஜியை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுனால அதிமுக வாக்காளர்கள் அதிருப்திக்குள்ளாயிட்டாங்க. அதிமுக தன் வாக்கை இழந்து விட்டது. தொடர்ந்து எத்தனை தேர்தலாக இந்த நிலைமையை அந்த கட்சி சந்திச்சுட்டு இருக்கு. எந்த காலத்தில் இப்படி சந்திச்சு அதிமுக? அதிமுகவுடைய வரலாற்றில் இப்படி தொடர் பின்னடைவை அந்த கட்சி சந்திச்ச வரலாறு இருக்கா? இல்ல அதிமுக பாஜகவோட சேர்ந்தனால வாக்கு சதவீதம் குறையுதுங்கிறீங்களா, இல்ல எடப்பாடி தலைமையிலனால குறையுதுன்னு சொல்ல வரீங்க? எடப்பாடி தலைமை அதிமுகவின் தலைமையா இல்லாமல் போனதுனால இந்த நிலைமை. இங்க வந்து சமூக நல்லிணக்கம் அவ்வளவு கிராஸ் ரூட்ல பின்னி பிணைஞ்சிருக்கும். கோயிலுக்கு இவங்க போவாங்க, மற்ற மக்கள் போவாங்க, தேவாலயத்துக்கு நடையா நடப்பாங்க, இந்து மக்கள் தர்காவுக்கு போவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்குறோம், அப்படி தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணில் வந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுத்தால் மக்கள் ஏற்பாங்களா? அதுக்கு அதிமுக எனக்கு துணை போது பாருங்க. அப்போ அதிமுகவுடைய ஓட் பேங்க் என்ன ஆகும்? அது எவ்வளோ பெரிய சரிவை சந்திக்கும், இழப்பை சந்திக்கும். அப்போ நீங்கள் அது கூட்டணின்னே முதல்ல ஒத்துக்கக்கூடாது. கூட்டணியே கிடையாது. அது தங்களுடைய நலனுக்காக பிஜேபி ஒரு தற்காலிகமாக ஒட்ட வைத்திருக்கிறது. எப்போ வேணாலும் அது உடஞ்சி செதஞ்சு போகும். ஏற்கனவே செதஞ்சு போச்சு இல்லை? இதே மாதிரி இது ஒட்ட வைக்கப்பட்ட கூட்டணியாக தானே இருந்துச்சு. ஏன் அது நீடிக்கலை? ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விசிக இந்த முன்னெடுத்துச்சு. இப்போ காங்கிரஸ் முன்னெடுக்குது. விசிக அந்த கொள்கையிலிருந்து விலகிருச்சா? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது ஜனநாயக விரோத முழக்கம் கிடையாது. அது ஒரு ஜனநாயக முழக்கம். என்ன விஷயம்னா அதை வந்து எப்படி எழுப்புறது, எங்கே எழுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திமுக அணி வெறும் விசிக மட்டும் இடம்பெறுகிற அணி அல்ல, வெறும் காங்கிரஸ் மட்டுமே இடம்பெற்றிருக்கிற அணி அல்ல. ஒரு முழக்கத்தை நம்ம முன்வைக்கும் போது அதற்கு அங்கே வந்து ஏற்பு இருக்கணும், அல்லது அதற்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும், அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கணும். இதில் ஏதாவது திமுக கூட்டணிக்குள்ளே இப்போ இருக்குதான்னு பாருங்கள். திமுக அந்த கோரிக்கையை ஏற்கலை. சரி, ஏற்கலை. கூட சேர்ந்துருக்கிற 9 கட்சிக்கும் அதில் ஒத்த கருத்து இருக்கா? வேற எந்த கட்சியாவது எழுப்புதா? இல்லை, மற்ற கட்சிகளோட விசிகாவை சுருக்கிக்க முடியுமா? ஏன்னா விசிகாவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நீங்களே சொன்னீங்க விசிகாவுக்கு கடந்த காலங்களை விட இப்போ ஓட் பேங்க் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. அதுதாங்க, எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. நாங்கள் மட்டுமே இடம்பெற கூட்டணி இல்லையே. இந்த முழக்கத்திற்கு கூட்டணிக்குள் ஒத்த கருத்து இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? இடம் பொருள் ஏவல் சூழலை பொறுத்து நம்ம முழக்கமாக இருந்தாலும் அது எங்கே முன்வைப்பது, எப்படி முன்வைப்பது, எந்த நேரத்தில் முன்வைப்பதுங்கிறது அது அதை விடவும் ரொம்ப சாதுரியமான ஒரு விஷயம். அப்போ இப்போ அதை எழுப்பக்கூடிய சூழல் இல்லை. அப்போது காங்கிரஸ் மட்டும் அந்த முழக்கத்தை முன்வைக்க? காங்கிரஸ் முதல்ல அந்த முழக்கத்தை, அந்த ஜனநாயக முழக்கத்தை முன்வைக்கலாம், தவறு கிடையாது. அதே தான் எங்களுக்கு என்ன பொருந்துமோ அதுதான் அவங்களுக்கு பொருந்தும். எங்கே, எப்போ, எப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது வந்து அப்படியே அவங்களுக்கு அதில் உறுதித்தன்மை இருந்தால், கூட்டணியில் மற்ற கட்சிகள் ஏற்கலைன்னா கூட அவங்களுக்கு அது வேணும்னா கூட அவங்க எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், யார் பேசணும்? திமுக 10 கட்சிகளை சேர்த்து கொண்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்க கட்சி. ஒரு கட்சி மட்டும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லேருந்து முன்னணி தலைவர்கள் வரைக்கும் வெளியே கடந்து ஆட்சியில் பங்குன்னு பேசுனா திமுக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? வெறும் காங்கிரஸோட மட்டும் அவங்க கூட்டணியில் இல்லையே, இல்லை 9 கட்சி இருக்க. இல்லை, உங்களுக்கு சேர்த்து தானே அது பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட. எங்கே, நான் தான் சொல்கிறேன் இல்லை, இதை வெறும் எங்கள் நலனில் இருந்து அப்படி பார்க்கக்கூடாது. இது ஒரு கூட்டணி நலனில் இருந்தால் நம்ம பார்க்கணும். எங்கள் தலைவர் அப்படி தான் பார்க்குறாரு. அதை கூட்டணி நலனுக்காக அந்த முழக்கத்தை விட்டு கொடுக்குற நலன்ல இருந்துன்னா அந்த சூழல் இன்னும் கனியலன்னு பார்க்குறோம் விசிகே. இப்போ இந்த கோரிக்கையை வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது ஒரு முதிர்ச்சியற்ற தன்மைன்னு பார்க்குறோம். சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கான சூழல் கனியல, இரட்டை இலக்க தொகுதிகளுக்கான சூழல்லாம் கனியுமா? எதுவாக இருந்தாலும் அதை தலைமைகள் பேசி முடிவெடுக்க வேண்டியது. திருமாவளவன் சூசகமாக சொல்கிறாரு, எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, கொள்கை முக்கியம்னு. அப்போ திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளோட உடன்பட்டு போயிடக்கூடிய சூழல் எல்லாம் தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் பாமக தரப்பு வரதுக்கு துடிக்கிறாங்க, அவங்க ஆர்வத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு திருமாவளவன் சொல்றது எப்படி பார்க்குறேன்? திமுக கூட்டணியிலையும் சரி, அதிமுக கூட்டணியிலையும் சரி, விசிக இடம்பெற்று விடக்கூடாதுன்னு மிகப்பெரிய லாபி பண்ண கட்சி பாமக. நாம் கொள்கை ரீதி தான் முரண்பாடு. அதனால அவங்க யார் இடம்பெற்றாலும் அந்த அணியில் விசிக இடம்பெறாதுங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கும். ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன், உடன்பிரவாத சகோதரர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பெறாத பிள்ளையின் மீது ஏன் அவதூறு பண்ணார்? நாடக காதல், நசுக்கும் சட்டம், இத்தனைக்கும் விசிக தான் காரணம்னு ஊராக பரப்புரை செஞ்சார்ல. அன்னைக்கு இந்த பெறாத பிள்ளையினுடைய மாண்பு புரியலையா?
இப்போ தேடி வராங்களே. அதான் பெத்த பிள்ளை இன்னைக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டதுனால பெறாத பிள்ளையினுடைய மாண்பு இன்னைக்கு புரியுது. நாங்கள் வந்து இன்னைக்கு பாசம் காட்டுறாரு, அன்னைக்கு கோபம் காட்டினாருங்கிறத வச்சா எங்கள் நிலைப்பாடு எடுக்க முடியும்? அவர் என்ன கொள்கையை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரோம். ஆனால் திமுக தரப்புலே சில தலைவர்கள் ராமதாஸ் பாமக தரப்பை உள்ளே கொண்டு வர அழுத்தம் கொடுக்கறதா சொல்லப்படுது. அதுக்கு வந்து வேற காரணங்கள் இருக்க முடியும், தனிப்பட்ட காரணங்கள் இருக்க முடியுமே தவிர பொது நோக்கு இருக்க முடியாது, அல்லது திமுக நலன் அதுக்குள்ளே இருக்க முடியாது. பிஜேபிக்கு என்ன எதிர்ப்புணர்வு வெறுப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்கோ அதே தான் இன்னைக்கு பாமக மேலே இருக்குது. அதனால் அந்த கட்சியை வெற்றிகரமான கூட்டணியில் சேர்த்தாதான் வெற்றி பெற முடியும்னா அது வந்து இங்கே வந்து சரியாக வராது. அது திமுகக்கு நல்லா தெரியுது. விசிகே எங்கள் நிலைப்பாட்டை சொல்லிட்டோம், நாங்கள் போய் இவங்கள சேர்க்காதீங்க அவங்கள சேர்க்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. எங்கள் தலைவர் ரொம்ப கிளியராக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணுங்கிறதெல்லாம் கூட்டணி தலைமையுடைய முடிவு, அவங்க அதிகாரம். நாங்கள் போய் அதில் கருத்து சொல்ல மாட்டோம், நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர அவங்கள சேர்க்காதீங்க இவங்கள சேர்க்காதீங்க நாங்கள் ஒரு நாளும் சொல்லலை. பாமகவை சேர்க்கணும்னு திமுக முடிவு எடுத்தால் திமுகவுடைய முடிவு, நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சேர்க்காதீங்க நாங்கள் சொல்லலை, அது எங்களுடைய ரைட்ஸ் கிடையாது. பாமக உள்ளிட்ட கட்சிகள் உங்கள் கூட்டணியில் வருமானம் கேட்டதுக்கு அதெல்லாம் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கலந்து பேசி தான் முடிவு எடுப்போம்னு சொன்னார். நாங்களே அப்படி சொல்லலை, எங்களை கேட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்க நாங்கள் சொல்லலை, முதலமைச்சர் சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் யாரை வேணாலும் சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி கட்சியோட கலந்து பேசி தான் முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டார். அவ்வளோ ஜனநாயகத்தன்மையோடு இந்த கூட்டணி போயிட்டு இருக்கு. அதனால இதுக்குள்ளே வந்து புதிய சக்திகள் வர வாய்ப்பு உண்டு, மேலும் கட்சிகள் வர வாய்ப்பு உண்டு. புதிய சக்தி ஆனால் அது பாமக அல்ல. புதிய சக்தினா தேமுதிகவா? அது இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் தெரிஞ்சிடும். பட்டியலின மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி விசிக. திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்காக எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆனால் விசிக வந்து அழுத்தமாக போராடல, பட்டியலின மக்களுக்கு துணை நிற்கலுங்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன். பட்டியலின மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும், நலிந்த தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை இருந்தாலும், எந்த தரப்பு விளிம்பு நிலை தரப்பு, அதிகாரமற்ற தரப்பு, உரிமைக்காக இயங்குகிற தரப்பு, யார் தரப்பாக இருந்தாலும் அந்த தரப்புக்கு அந்த தரப்பு மட்டுமே பேசணுங்கிறதே முதல்ல ஒரு அவலம். அது ஒரு ஜனநாயக விரோதம். முதல்ல ஒரு அரசை பணிய வைப்பதற்கு, ஒரு அரசை நோக்கி அதில் கவனத்தை திருப்புவதற்கு, ஒரு அரசில் வந்து அதை முடிவெடுக்க வைப்பதற்கான பொது அழுத்தம், பொது குரல் என்பது எங்கிருந்தும் வர மறுக்குது. அந்த இடத்துல நாங்கள் தான் ஃபைட் பண்ணி பல்வேறு விஷயங்களை இந்த அரசை செய்ய வச்சுருக்கோம். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4.5 ஆண்டுகளில் 7500 படுகொலைகள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த அரசு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு சமூக மோதல்கள், மிகப்பெரிய வன்முறைகள், துப்பாக்கிச் சூடுகள், அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ வந்து ஒரு அரசே நிகழ்த்தக்கூடிய படுகொலைகள் தூத்துக்குடியில் பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே பல சம்பவங்கள் அது மாதிரி பார்த்துருக்கோம். பரமக்குடியில் பார்த்தோம், தாமிரபரணியில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம். அது மாதிரியான படுகொலைகள், அது மாதிரியான விஷயங்கள், மிகப்பெரிய அளவுக்கு சமூக மோதல்கள், இதெல்லாம் வந்து இல்லை என்கிற அளவுக்கு ஒரு நிலையை எட்டியிருக்கு. நாங்கள் கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கிறோம், சுட்டி காட்ட வேண்டியதை சுட்டி காட்டுறோம், சரி செய்ய வேண்டியதை வந்து சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம், போராட வேண்டிய இடத்துல போராடி இருக்கோம். தேசிய அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியாக சமூக நீதி பேசுகிற திமுக கூட இஸ்லாமியர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் தரலையா? அதாவது இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம் என்பது இன்றைக்கி என்னவா மாறிடுச்சுன்னா, இந்தியா முழுவதும் பிஜேபி முன்வைத்த அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதாவது பிஜேபி எந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, இஸ்லாமியர் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் மக்கள் எண்ணிக்கையை எங்களுக்கு வேணான்னு சொல்லுது, நீங்கள் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை வச்சு ரொம்ப ஆழமாக கருத்தை வேரூன்ற வச்சு ஒரு இஸ்லாமியர் வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டாங்க. இது வந்து எல்லா இடமும் எதிரொலிக்குது. இன்னொன்று, காலங்காலமாக இஸ்லாமியர் மீது ஊன்றப்பட்டிருக்கிற அந்த வெறுப்பு அரசியல் எல்லா மட்டத்திலையும் ஊடுருவிருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல இதுக்கு நேர் எதிர் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் இந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும். ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சி முதல் திமுக வரை எல்லா கட்சிகள்லையுமே அந்த போதாமை இருக்குது. இன்னும் வந்து இஸ்லாமிய மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் அல்லது பாதி பிரதிநிதித்துவம் பாதியாவது வழங்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பது தான் கசப்பான உண்மை. இல்லை, அதுதான் ஏன் தர மறுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 8% வாக்கு வங்கி உள்ளவங்க,
அவங்களுக்கு ஏன் சமூக நீதி பேசக்கூடிய அரசு தர ஏன் என்ன தயக்கம்? அதுதான் என்னன்னா, இந்த மக்களினுடைய கோரிக்கைகளை நோக்கி நகரும்போது அதில் கவனம் செலுத்துகிறோம். அந்த மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகளும் சரி, அந்த மக்களினுடைய நலனை விரும்பக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல கவனம் செலுத்துகிறாங்க. அதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறதுல பிஜேபி வெறுப்பரசியலை முன்னெடுக்கும் போது, இந்த மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்த்தும் களத்தில் முஸ்லீம் மக்களோட யார் நிற்கிறான்னு பார்த்தா இந்த ஜனநாயக கட்சிகள் தான் நிற்கிது. காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து விசிக வரைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் அந்த மக்கள் பிரச்சனை நிற்கிறோம். சிஏஏ சட்டமா, வக்ஃபு திருத்த சட்டமா, முத்தலாக்கு இடையூறா, ஹிஜாபுக்கு இடையூறா, ஹலாலுக்கு இடையூறா, என்னென்னலாம் பிஜேபி வந்து அந்த மக்களை குறிவைத்து சட்டங்களை கொண்டு வருதோ அதுக்கு எதிராக சமர் புரியக்கூடிய அணியாக இந்த அணி தான் நிற்கிது. எதிரில் நிற்கக்கூடிய கட்சிகள், பிஜேபிக்கு எதிரில் நிற்கக்கூடிய கட்சிகள். அப்போ அந்த கடமையை இந்த கட்சிகள் செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில். ஆனால் அதோட நின்றக்கூடாது. அதிகாரத்திலையும் இந்த மக்களுக்கான பங்கை இந்த கட்சிகளால் தான் தர முடியும். பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளால் தான் அதையும் தர முடியும். எனவே அதை செய்யணுங்கிற கோரிக்கையும் இந்த மக்கள்கிட்ட இருக்குது, செய்யணும். பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பார்வையை முன் வச்சிங்க. நன்றி சார். நன்றி.